பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கைரோஸ் டிவோஷன் டைமுக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். என்ன ஒரு நல்ல ஆசீர்வாதமான நேரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு நாளையும் அதிகாலையில் அவரை தேட ஜெபிக்க ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க ஒரு நல்ல வாய்ப்பு. நாம் வசனத்தை பார்க்கும் போதே தேவ முகத்தை பார்க்கிறோம். தேவ மூச்சை நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில் யூதா புத்தகத்திலேருந்து 20வது வசனத்திலேருந்து 23ஆம் வசனம் மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய வாழ்க்கையின் சில வழிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வார்த்தையிலிருந்து நம்ம தியானிக்கலாம். வாங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. கேளுங்க, நீங்களோ பிரியமானவர்களே உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, ஆங்கிலத்தை பில்ட் யுவர் செல்ஃப் இல்லைங்களா, இந்த மோஸ்ட் ஹோலி ஃபேத். நம்ம எப்படி விசுவாசத்தின் மேலே நம்மளை கட்டிக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் இதை விரும்புகிறாருங்க. விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினால தான் நம்ம நீதிகரிக்கப்பட்டோம், விசுவாசத்தினால தான் அவருடைய கிருபையினால நம்ம நிலைத்திருக்கிறோம். இந்த விசுவாசம் என்பது கேள்வியால் வருகிறது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருகிறது. தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் போது, அந்த வார்த்தையை படிக்கும் போது அவருடைய ரேமா வார்த்தைகள், ஆண்டவரே என்ன எனக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம விசுவாசம் கட்டப்படுகிறது. இந்த அனுபவத்தை தேவன் நம்ம வாழ்க்கையில விரும்புகிறார். ஒரு விசுவாசியும் நம்ம வாழ்க்கையில, ஒரு விசுவாசம் என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு தேங்கி நிற்கிற தண்ணீரை போல, ஒரு நாற்றம் அடிக்கிற அப்படியே அசைவில்லாத ஒரு காரியமாக காணப்படக்கூடாதுங்க. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நாம் ஒரு நாளும் அந்த வார்த்தைகளை கேட்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அநேக நேரத்தில் ஆண்டவர் சில சூழ்நிலைமைகளை அனுப்புவார். தி டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், இது விசுவாசத்தை சோதிக்கிற சில சூழ்நிலைமைகளை ஆண்டவர் அனுப்புகிறாரு. அந்த காரியங்களை நம்ம உறுதியாய் நிற்கும் போது, விசுவாசத்தில் நம்ம நடக்கும் போது, ஆண்டவரை நம்ம பிடித்து கொள்ளும் போது அந்த விசுவாசத்தில் நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியும். விசுவாசம் கட்டி எழுப்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வருகிறோம். தேவ வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அந்த வார்த்தை ஒரு நாளும் தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை எழுப்பி விடும், அனல் மூட்டி விடும். வார்த்தை என்பது சும்மா இல்லைங்க, வார்த்தை என்பது விசுவாசத்தை அனல் மூட்டுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் விசுவாசத்துல கட்டி எழுப்பப்பட வேண்டும். இரண்டாவதாக சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபம் பண்ணி. நம்ம ஜெபங்கள் சடங்காச்சாரமான ஜெபங்களா இருக்கக்கூடாது. சும்மா ஏதோ பழக்க தோஷத்துல மந்திரம் சொல்லுறது போல நம்ம ஜெபங்கள் மாறிடக்கூடாதுங்க. நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை நம்ம ஜெபங்கள் இருக்கணும். ரோமர் 8வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்க என்ன ஜெபிக்கணும் நாம் தெரியாமல் இருக்கிறோம், பலவீனமா நம்ம இருக்கிறோம். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நாம் என்னத்துக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், சகல காரியங்களை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நம்மளிருந்து ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறார். லெட் யுவர் பிரேயர் பிகம் a rich experience, not a traditional experience. நம்ம ஜெபம் என்பது ஒரு ரொம்ப ஆசீர்வாதமான, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான, தேவ சமூகம் நிறைந்த ஒரு அனுபவமாக அது மாற வேண்டுங்க. ஜெபம் என்பது நாம் தேவனோட பேசுகிற, கலந்துரையாடுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்தத்தில் 3ஆம் நபரா இருக்கிறாருங்க. அவருக்கு தேவனுடைய யோசனைகளை அறிந்தவர், தேவனுடைய ஆவியின் ஆழங்களை அறிந்தவர். அவர் மூலியமா நாம் ஜெபிக்கும் போது தேவ விருப்பத்தையும் தேவ சித்தத்தையும் நாம் ஜெபிக்கிறோம். நல்லா அதிகாலையில் ஏஞ்சி நீங்க அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது, ஆவியில நீங்க நிரம்பி ஜெபிக்கும் போது ஒரு வல்லமையான காட்சிக்குள்ளோ, ஒரு வல்லமையான அனுபவத்துக்குள்ள அது நம்மளை கொண்டு போகிறதாக இருக்கிறது. மூணாவதாக அவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. தேவனுடைய அன்புல உங்களை காத்துக்கொண்டு. ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் நம்மளை ரட்சித்தது. அந்த அன்பு இயேசு அவங்க சீடர்களை பார்த்து சொல்கிறார், முதலாவது நாம் தேவனை நேசிக்க வேண்டும். பிதாவாகிய தேவனை நாம் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட நாம் அவரை நேசிக்கணும். ரெண்டாவது, நம்ம பக்கத்தில் இருக்கிற அயலத்தாரை, நம்ம பக்கத்தில் நம்ம காணக்கூடிய மக்களை, நம்ம சொந்தக்கார, நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, நம்ம சபையில விசுவாசிகளை நாம் அன்பு கூற வேண்டும். தேவனுடைய அன்புலை நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அது மனுஷன் எப்படி அன்பு விவரிக்கிறானோ, இட்ஸ் நாட் த டெஃபினிஷன் ஆஃப்
ஆஃப் மேன். ஹல்லேலூயா. மனுஷன் என்ன பண்ணுவான், நீ அன்பு கூர்ந்தா நான் அன்பு கூர்ந்தேன்வான். ஆண்டவருடைய அன்பு அப்படி கிடையாதுங்க. ஒண்ணுமே எதிர்பார்க்காமல் எதுவுமே நம்ம அந்த அன்புக்கு மாறா செய்யலைனாலும் அந்த அன்பு நம்மளை நேசித்து தன்னைத்தானே அது ஜீவனுள்ள பலியாக கொடுக்கிற ஒரு அன்புங்க. சாக்ரிஃபிஷியல் லவ். பிரைஸ் தி லார்ட். அந்த அன்புல நம்மளை காத்துக்கொள்ளுன்றாரு இல்லைங்களா? யாரோ இன்னைக்கு உங்களை கோவமா பேசிட்டாங்களா, நீங்க அவங்களுக்கு மறு உத்தரத்தை கோவமா கொடுத்துட்டீங்கன்னா அன்புல நீங்க காக்கப்படலைன்னு அர்த்தங்க. லெட் லவ் பிகம் யுவர் செக்யூரிட்டி. ஹல்லேலூயா. உங்க நாவுக்கு அன்பு ஒரு செக்யூரிட்டியா மாறட்டும். உங்க சிந்தனைகளுக்கு அன்பு ஒரு செக்யூரிட்டியா மாறட்டும். அப்போ கசப்பு உள்ள வர முடியாது, துவேஷங்கள் உள்ள வர முடியாது, பின்புறம் பேசுகிறது உள்ள வர முடியாது. அன்பு பாதுகாப்பா மாறட்டும். தேவனுடைய அன்புல என்னை பாதுகாத்து கொள்கிறேன். மாம்சீகமான அன்பு இல்ல, உலக அன்பு இல்ல, தேவ அன்பு என்னை பாதுகாக்கட்டும். அடுத்தது நாம் பார்க்கிறோம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இரக்கத்தை பெற இல்லைங்களா? தி ஆல் சஃபிஷியன்சி mercy of God. கர்த்தருடைய அந்த இரக்கத்தை பெற. பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறாருங்க. ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பிரயாணத்தில் இறக்கம் இல்லாமல் நம்மளால முடியாது. ஒரு நாளும் உம்முடைய mercies are new every morning, O Lord. உம்முடைய இறக்கங்கள் புதிதாக இருக்குதப்பா. உம்முடைய இறக்கம் நான் பெற்றுக்கொள்ள. இறக்கத்தை எப்போ நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா, நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், இறக்கத்தை பெற்றுக்கொள்ள வருடத்துக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவ ஆலயத்துக்குள்ளோ அந்த 3வது ஸ்தலத்துக்குள்ளே போய் அவங்க அந்த mercy seat, அதாவது கிருபாஸ்தானத்துக்கு முன்னாடி நின்று அவங்க பாவங்களை அறிக்கை செய்யும் போது தேவன் முன்னாடி அந்த கிருபாஸ்தானத்தின் மேல ரத்தத்தை தெளித்து, தரையின் மேல ரத்தத்தை தெளித்து, பாவத்துக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட அந்த கன்ஃபெஷன் பண்ணும்போது, அந்த மன்னிப்பை கேட்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு அந்த பாவத்தை மன்னிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எதுவும் மாறலங்க. நம்மளுடைய பிரதான ஆசாரியர் அவர் தேவனோடு இருக்கிறார். அவர் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் அவருடைய சமூகத்துக்குள்ளாக போக ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அந்த சமூகத்துக்குள்ள நீங்க ஒரு நாளும் வரும்போது நம் பாவங்களுக்கு இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். கிருபாஸ்தானத்துக்கு முன்னாடி போகும்போது தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நம்ம பாவங்களுக்கு பரிகாரமா ஆண்டவர் காட்டுகிறார். தினந்தோறும் நாம் இரக்கத்தில் நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக. அடுத்ததாக, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. பாருங்க, நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது அநேக மக்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நாம் இரக்கம் பாராட்டுவோம். எப்படி இரக்கம் பாராட்டுறோம்? The highest form of showing compassion is sharing about Jesus. இரக்கத்தை பாராட்டுற உச்சக்கட்ட எது தெரியுங்களா? சாப்பாடு கொடுக்கறது இல்லைங்க, துணி வாங்கி கொடுக்கறது இல்லைங்க, காசு இல்லாதவங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லைங்க. ரொம்ப உச்சக்கட்டம், இரக்கத்துடைய உச்சக்கட்டம் எதுனா, இயேசு இல்லாதவருக்கு இயேசுவை கொடுக்குறோம் இல்லைங்களா? நித்திய வாழ்க்கையை நம்ம மாத்திட்டோங்க. இன்னைக்கு துணி வாங்கி கொடுக்கலாம், அது பழசாயிடும். சாப்பாடு கொடுக்கலாம், நாளைக்கு ஜீரணம் ஆயிடும். பணம் கொடுக்கலாம், நாளைக்கு அந்த பணம் இல்லாம திருப்பி அவங்க ஏழைகளா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நீங்க இயேசுவை கொடுத்தீங்கன்னா, இரக்கம் பாராட்டுறீங்கன்னா, அவங்கள நீங்க தப்பு வைக்கிறீங்க, நித்திய அழிவிலிருந்து தப்பு வைக்கிறீங்க. அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய உதவியை நீங்க செய்திருக்கிறீங்க. இரக்கம் பாராட்டுகிறது நம்மளுடைய குணாதிசயமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு. சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்துவிட்டு. இதுதான் நாம் தேவனுக்கு செய்கிற ரொம்ப விருப்பமான ஒரு வேலையா இருக்குதுங்க. அக்கினிலேருந்து ஒருத்தர் இழுக்கணும்னா சாதாரணமான ஒரு கிரியை அது கிடையாது இல்லைங்களா? சில நேரத்தில் நம்மளுக்கு இருக்கிற அந்த அக்கினி பாதிக்கும் இல்லைங்களா? நமக்கு சில நேரத்தில் போராட்டங்கள் வருது. ஒருத்தருக்கு நாம் சுவிசேஷம் சொல்லணும்னா அது சுலபமான காரியம் இல்லை இல்லைங்களா? அநேக தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் காணப்படலாம். ஆனாலும் இரக்கம் என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது இரக்கம் தன் வாழ்க்கையை இறக்கி கீழே வச்சிடுச்சு இல்லைங்களா? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துடுச்சு, உயிரோட தகன பலியாக ஒப்பு கொடுத்துடுச்சு. அது போல இரக்கம் என்ன பண்ணோம்? சிலரை அக்கினிலிருந்து, இது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள், அக்கினிலிருந்து இழுத்து கொண்டு வருகிற ஒரு குணாதிசயம், ஒரு
கட்டுப்பாடு நம்ம வாழ்க்கையில காணப்படும். இன்னைக்கு நம்மள ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, அக்கினிலிருந்து எவ்வளவு பேரை நான் வெளியே இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு வருஷமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவ பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவருக்கு விருப்பமான இந்த செயல்ல நான் உற்சாகமா இருக்கிறேனா இல்லைன்னா மனம் தளர்ந்து இருக்கிறேனா, முடிவது பார்க்கலாம் விடுன்ற ஒரு நிர்விசாரம் காணப்படுதா, நம்ம உள்ளத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடைசியாக அவர் சொல்லுகிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ணோமா, வெறுத்து தள்ளிவிட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மாம்சத்துல அநேக பாவ சிந்தனைகள், யோசனைகள் வரலாம். ஆண்டவர் நம்மளை பாவத்திலிருந்து ரட்சித்தார், பாவத்தை நீக்கி இருக்கிறார். ஆனா இந்த மெமரி இருக்கு இல்லைங்களா, ஞாபகம் இருக்கு இல்லைங்களா, அது அப்பப்போ பிசாசு சோதனைகளை கொண்டு வரும்போது அந்த இன்பங்கள் ஞாபகம் வரலாம், அந்த மாம்சத்தின் கரைகள் ஞாபகம் வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதை வெறுத்து தள்ளிவிட்டு. சும்மா தள்ளிவிட்டுன்னு சொல்லல, நீங்க அதை வெறுத்து தள்ளிவிட்டு. இதுக்கு தேவன் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த காரியங்களை நான் சும்மா தள்ளிவிட விரும்பல, அதை விட்டுட்டு சும்மா நான் வெளியே வர விரும்பல, அதை நான் வெறுக்கணும். பிரைஸ் தி லார்ட். வெறுத்தது கிட்ட நம்ம போக மாட்டோம் இல்லைங்களா, வெறுத்ததை தூக்கி விசிற அடிச்சிடுவோம். அப்படிதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார் இல்லைங்களா. கொலோசியர் 3 அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், கழட்டி போட சொல்லுகிறார். மாம்சமான காரியங்களை, மாம்சீகத்தை கழட்டி விசிற அடிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா நாம் மாற வேண்டும். இன்னும் அவருடைய சாயலுக்குள்ளாக மாற வேண்டும். இன்னும் அதிகமா அவர் கிட்டி நாம் சேர வேண்டும். இன்னும் அவருடைய இறுதிய துடிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவரை போலவே நம்மளும் மாற வேண்டும். இதெல்லாம் எப்போ நடக்குங்க? இதெல்லாம் நாம் அவருடைய இருதயத்துக்கு விருப்பமான செயல்களை நாமும் செயல்பட வேண்டும். இன்னைக்கு நாம் தியானித்திருக்கிறோம், நம் விசுவாசத்துல நம்மளை கட்டி எழுப்ப வேண்டும், பரிசுத்த ஆவியால நாம் ஜெபிக்க வேண்டும், அன்பினால நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய இரக்கங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அது தினந்தோறும் அவருடைய சமூகத்துக்குள்ள போகும்போது அதை நாம் அனுபவிக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அந்த இரக்கம் நம்மளை நிரப்ப அவர் இரக்கத்தை பெற்ற நாம் பிறர்களை அக்கினிலிருந்து பிறர்களை வெளியே கொண்டு வருகிற அந்த இரக்கத்தின் வல்லமையான கிரியையை நம்ம வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம மாம்சத்தினால கரைப்பட்ட அந்த வஸ்திரங்களை வெறுத்து தள்ளிவிட்டு நாம் நீதியின் வஸ்திரத்தை போட்டுக்கொள்ள, கிறிஸ்துவ போல செயல்பட தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம், நம்மள ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கலாம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தினந்தோறும் எங்களோட பேசி கொண்டிருக்கிறீங்கப்பா, எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்கப்பா. நாங்கள் உம்மை போல மாற வேண்டும். இந்த கடைசி காலத்துல, கடைசி நிமிஷங்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் தளர்ந்து போகாமல், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல், சோர்ந்து போகாமல், பின்மாற்றங்களுக்கு இடம் கொடுக்காம நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. வார்த்தையை நிறைவேற்றுங்க. எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை தியானிங்க. ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றுவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகுவதாக. ஆமேன்.